வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சௌமி பார்த்தீங்கன்னா அவங்களோட 10th ஆனிவர்சரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரெட்மி K30 அல்ட்ரா அப்படிங்கிற ஒரு மொபைலும், அப்புறம் பார்த்தீங்கன்னா Mi 10 அல்ட்ரா அப்படின்னு சொல்லி 2 மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த 2 மொபைலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மொபைல் ரெண்டும் இந்தியாவில் லான்ச் ஆகுமா இல்லையா, இது என்ன பேரில் இந்தியாவில் லான்ச் ஆகும், என்ன ப்ரைஸ்க்கு எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு ரெட்மி K30 அல்ட்ரா அப்படிங்கிற ஒரு மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த மொபைல் என்ன நேமில் இந்தியாவில் லான்ச் ஆகும்னு சொல்லி நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நீங்கள் தம்ப்நெயில் பார்க்குறப்பே தெரிஞ்சிருக்கும் என்ன நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 6.67 இன்ச்சில் ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வாட்டர் ட்ராப் நாச்சோ இல்லை பஞ்சோலோ அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அது ரொம்பவே நல்ல விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. கார்னிங்கோட Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. HDR10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்பவே அட்டகாசமாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து AMOLED டிஸ்பிளேனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் ஸ்கேனர் வந்து இந்த டிஸ்பிளேலேயே கொடுத்துருக்காங்க. அடுத்து பேக் பேனல் வந்துச்சுன்னா, பேக் பேனல் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பேக் பேனல் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா கார்னிங்கோட Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட ப்ராசஸர்னு வந்துச்சுன்னா இது ரொம்பவே சர்ப்ரைசிங்கான ஒரு ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இது போன ஜென்ரேஷனோட ஒரு லோவண்ட் வெர்ஷன் தான் சொல்லலாம். அதோட ரொம்ப முக்கியமான ப்ராசஸர் அப்படின்னு சொல்லி இல்லை. இது பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 1000+ அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போன ஜென்ரேஷன் யூஸ் பண்ண ஸ்னாப்டிராகனோட 865 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸரோட ஒரு லோவண்ட் வெர்ஷன் தான். ஆனால் 855ஓட ஒரு அதிகமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு ப்ராசஸர்னே சொல்லலாம். 855க்கும் 865க்கும் சென்டரில் இருக்கும் இந்த ப்ராசஸர் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது அதோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் தான் இருக்குது. அதனால பர்ஃபார்மன்ஸில் இந்த சிப்பில் எந்த குறையுமே இருக்காதுன்னு சொல்லி ரெட்மி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து அக்ரெசிவாக இருக்கிறதுனால இது யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதோட கேமரா பற்றி பார்க்கலாம். கேமரா பார்த்தீங்கன்னா பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் டிசைனில் 4 கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த 4 கேமராவில் பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் வந்து ஒரு மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சோனியோட சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 119 டிகிரி வரைக்கும் உங்களால் ஒயிட்டில் ஃபோட்டோ எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரெட்மி தரப்புல இருந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மெகாபிக்சல் டெலஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாப்அப் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஃபுல் வியூ டிஸ்பிளேனால இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா பாப்அப் செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா போன ஜென்ரேஷனில் வந்த மாதிரியே அந்த பாப்அப் ஆகி வரப்ப அந்த கேமரா சைடில் பார்த்தீங்கன்னா LED ஸ்ட்ரிப் இன்னுமே ரீட்டைல் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே நல்ல விஷயம். ரொம்பவே அழகான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட கருத்து. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த மொபைலில் பவர் பண்ணுறதுக்கு பேட்டரி கண்டிப்பாக வேணும். அந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த 4500 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 33 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணி தரதா ரெட்மி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்ட்டை வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ், இந்த ப்ரைஸுக்கு அப்படின்னு எல்லாமே ஆர்வப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இந்தியன் ப்ரைஸ் படி கன்வெர்ட் பண்ணோம்னா 6GB 128GB வேரியண்டோட விலை பார்த்தீங்கன்னா 21,500 ரூபாய்க்கு வருது. இந்த ப்ரைஸ் யூஸ் பண்ணுறதுக்கு கம்மியாக வச்சுருக்கிறது காரணம் பார்த்தீங்கன்னா அந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் தான். ஏன்னா மீடியாடெக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அக்ரெசிவான ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதனால இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸும் பெஸ்ட்டாக இருக்காங்கிறப்ப இந்த ப்ராசஸருக்கு வந்து அவங்க மூவ் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 8GB 128GB ஒரு வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,600 ரூபா வருது. அடுத்து 8GB 256GBங்கிற இன்னொரு வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 26,800 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 8GB 512GB அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 29,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு இந்த மொபைல் ஒர்த்தா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா என்ன நேமில் லான்ச் ஆகும் இந்தியாவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக POCO F2 அப்படிங்கிறதுக்கு பேரில் தான் லான்ச் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது.
ஏன் அப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்கன்னா, போக்கோ தரப்புல வந்து அதிகமாக டீசர் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் OnePlus Nord மொபைலுக்கு காம்படிஷனாக ஒரு மொபைல் வந்து நாங்கள் இறக்குவோம், ஒரு ஃப்ளாக்ஷிப்பான ப்ராசஸர் கொண்ட ஒரு மொபைல் வந்து களமாக இறக்குவோம் அப்படின்னு சொல்லி போக்கோ தரப்புல வந்து சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த மொபைலை தான் ரீபிராண்ட் பண்ணி போக்கோ அப்படின்னு சொல்லி POCO F2 அப்படின்னு சொல்லி கொண்டு வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அடுத்து Mi 10 Ultra அப்படிங்கிற ஒரு மொபைலை பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸைட்டிங்கான நிறைய ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6.67 இன்ச்சில் ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா Redmi K30 Ultraங்கிற மாதிரி பவர் செல்ஃபி கேமரா கொடுக்கல. இதில் பார்த்தீங்கன்னா பஞ்சுவல் செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் அதோட டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா Full HD+ ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. டச் சாம்பிளிங் ரேட்டுங்க வரப்போ பார்த்தீங்கன்னா 240 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட்டு இதில் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா கானியோட Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க, ஒரு மெட்டல் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பெல்ட் தான் கொடுத்துருக்காங்க. கானியோட Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட வேரியன்ட் கலர் வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஒன்று கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் எடிஷன் அப்படின்னு சொல்லி இன்னொரு எடிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் கலர் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டிரான்ஸ்பரண்ட் எடிஷன் பார்த்தீங்கன்னா அந்த மொபைலுக்குள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியே தெரியாத மாதிரி தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டிக்கரில் பிரிண்ட் பண்ணி கிளாஸ்க்குள்ளே வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதனால உள்ளே இருக்கிறது தெரியுற மாதிரி சொல்லி ஒரு இமேஜினேஷனை கிரியேட் பண்ணோம். அதுதான் அந்த டிரான்ஸ்பரண்ட் எடிஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 865 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 865 ப்ளஸ் யூஸ் பண்ணல, 865 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ராசஸரோட கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக இருக்கும், ஸ்மூத்னஸாக இருக்கும்னே சொல்லலாம். இந்த ப்ராசஸரில் இந்த மொபைலில் எந்த கேம் ரன் பண்ணாலும் ஸ்மூத்தாக ரன் ஆகும், பர்ஃபார்மன்ஸில் குறையே இருக்காது. அடுத்து இதோட பேட்டரியை பற்றி பார்க்கலாம். பேட்டரியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளாக்ஷிப்பான ப்ராசஸரோட ஒரு ஃப்ளாக்ஷிப்பான மொபைல் லான்ச் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து பேட்டரி கெப்பாசிட்டி முக்கியம். இதுலேயே வந்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த 4500 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 120 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணி தராங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டான ஒரு சார்ஜர்னே சொல்லலாம். ஃபாஸ்ட்டான சார்ஜர் வந்து மொபைலோட கொடுத்தது பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிராண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்மி தான் கொடுத்துருக்காங்க, சோமிலேருந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 23 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் பண்ணிடும். இந்த 4500 mAh பேட்டரியை ஃபுல் சார்ஜ் பண்ணிடும்னு சொல்லி சோமி தரப்புல இருந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது 50 வாட்கான வயர்லெஸ் சார்ஜரும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜரும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷத்தில் இந்த 4500 mAh பேட்டரியை ஃபுல் சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 10 வாட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே அட்டகாசமான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம எதுக்காக குளிச்சுட்டு வரதுக்குள்ளே சார்ஜ் பண்ணோம்னா மொபைல் ஃபுல்லாயிரும், சார்ஜ் ஃபுல்லாயிரும். அதனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது மொபைல் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தெரியலை. பாப்போம் இது எப்படி எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லி. அடுத்து இதில் யூஸ் பண்ணியிருக்க ரேம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜை பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா LPDDR5 ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு பார்த்தீங்கன்னா UFS 3.1 ஸ்டோரேஜ் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஃபாஸ்ட்டான ரேமும் ஃபாஸ்ட்டான ஸ்டோரேஜும் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே நல்ல விஷயம். இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இதோட பட்ஜெட் வந்து ஹையாக தான் இருக்குது. இதோட ப்ரைஸை பற்றி நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அடுத்து இதோட கேமராவுக்கு வருவோம். கேமரா பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 48 மெகா பிக்சல் வந்து மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. இது போன ஜென்ரேஷன் 108 மெகா பிக்சலோட ஒரு டவுன் கிரேட் மாதிரி தெரிஞ்சாலும் இன்னொரு 48 மெகா பிக்சல் வந்து ஒரு பெரஸ்கோப் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சோனி சென்சார்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 120x வரைக்கும் ஜூம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நான் சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு பார்த்தப்போ சொன்னீங்கன்னா அந்த நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா 120 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். 120 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, 120x ஜூம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா 120 அப்படின்னு சொல்லி அந்த நம்பர் வந்து உங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது இல்லாமல் நிறைய அட்வான்டேஜான விஷயமும் அதில் இருக்குல்ல, அதுதான் நான் அதில் சொல்லிக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மெகா பிக்சல் வந்து பெரஸ்கோப் டெலஃபோட்டோ லென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டெப்த்துக்கு தான் யூஸ் ஆக போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மெகா பிக்சல் வந்து ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 120 டிகிரி வரைக்கும் ஒயிட்ல ஷூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா
டெலஃபோட்டோ லென்ஸ்லையும் மெயின் கேமராலையும் 8Kல வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8Kல இந்த ரெண்டு லென்ஸ்லையும் யூஸ் பண்ற மாதிரி கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் பிராண்ட் பார்த்தீங்கன்னா சோமின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை வேற எதுவும் பிராண்ட் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃபிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ரெட்மியோட K30 அல்ட்ரா கொடுத்த மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா 20 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து குறை இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட வெயிட்னு வந்துச்சுன்னா ரொம்பவே இது கொஞ்சம் வெயிட்டான மொபைல் தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 220 கிராம் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. ROG 3 மொபைல் வந்து இப்போ லான்ச் ஆச்சுல, அந்த மொபைலோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 223 கிராம் நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவ்வளோ வெயிட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இது எதனாலன்னு சொல்லி தெரியல. அந்த கேமரா லென்ஸாலையா அப்படின்னு சொல்லி தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 9.5 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட ப்ரைஸ். இந்த ப்ரைஸிங் தான் எல்லாருமே வெயிட் பண்ணுவீங்க. இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8GB 128GBயோட விலை பார்த்தீங்கன்னா 57,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 57,000 ரூபாய்க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணால் இந்த ஒரு 57,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ரெட்மி தரப்புலேருந்து சௌமி தரப்புலேருந்து ஒரு மொபைல் வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 8+256 இன்னொரு வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து 12+256 இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 64,400 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து 16/512GB இன்னொரு வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 75,200 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு இந்த மொபைல் ஒர்த்தா இல்லையா, இந்த மொபைல் வாங்குவீங்களா இல்லையா, இந்தியாவில் லான்ச் ஆச்சானா வாங்குவீங்களா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இதான் இன்னைக்கு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.